வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி இடத்தை பூர்த்தி செய்வாரா அமைச்சர் முத்துசாமி, சவால்களை எதிர்த்து சாதிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இதில் பார்க்க போகிறோம். கோவையில் செந்தில் பாலாஜி இடத்தில் முத்துசாமி சவால்களை சமாளித்து சாதிப்பாரா? அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருப்பதால் அவர் வகித்த மின்சாரத்துறையை தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை பார்த்திங்கன்னா அமைச்சர் முத்துசாமிக்கும் வழங்கப்பட்டது. தற்போது செந்தில் பாலாஜி வசம் இருந்த கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவி முத்துசாமிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வெற்றிடத்தை அமைச்சர் முத்துசாமி நிறைவேற்றுவாரா, சவால்களை சமாளிப்பாரா என்ற எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. தங்கம் தென்னரசுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் கோவை மாவட்டம் என்றால் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என கணிக்க முடியாத நிலைமையில் பரபரப்பாக போய்கொண்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கை அப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி வெற்றிக்கு வித்திட்டது. கொங்கு மண்டலம்தான் 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை அதிமுக இழந்திருந்தாலும் கொங்கு மண்டலத்தை அதிமுக தக்க வைத்து கொண்டது. கோவையில் 10ல் 9 பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும், மற்றொரு தொகுதியும் அதிமுகவுக்கும் கூட்டணிக்கே பார்த்திங்கன்னா கிடைத்தது. இப்படியான நிலையில் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி நியமித்தார். ஸ்டாலின் மக்கள் சந்திப்பு நிர்வாகிகளுடன் ஆலோசனை களப்பணி என கட்சி ரீதியாகவும் நலத்திட்ட உதவிகள் ஆய்வுகள் கூட்டமாக பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக கடுமையாக பார்த்திங்கன்னா செயல்படுத்துவதோடு பல வகையிலும் கட்சி வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்தவர் தான். கொங்கு மண்டலத்தில் அடிக்கடி மாநாடு நடத்துவது, கட்சி கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு போன்ற அனைத்து செயல்களும் நடத்திட்டு இருக்கிறாரு. மாநகராட்சி தேர்தலில் 100 இடங்களில் 96 இடங்களை பார்த்திங்கன்னா கைப்பற்றினார். திமுகவை வெற்றி பெற வைத்த அதிமுக பாஜகவை அதிரடி காட்டினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட தற்போது கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக முத்துசாமியிடம் நியமித்திருக்கிறாங்க. திமுகவை பார்த்திங்கன்னா இவரின் செயல்பாட்டுகளால் திமுகவின் பெயரே களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. வலிமையான கட்டமைப்பை கொண்ட அதிமுகவை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? கோவை திமுக நிர்வாகிகளை அணிதிரட்ட அமைச்சர் முத்துசாமியால் முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை. நன்றி, வணக்கம்.